ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024 நீட் பிஜியில் கேட்கப்பட்டிருந்த ரேடியாலஜிலேருந்து வந்த கொஸ்டின்ஸை குயிக்காக ரீகால் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம எல்லா கொஸ்டின்ஸுக்கும் போயிடலாம். இந்த இதில் மொத்தம் நம்ம ஒரு 14 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ரேடியாலஜி 14 கொஸ்டின் வந்திருக்கு, 14த்தையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the radiograph of a child with foreign body in esophagus is given below. What is the sign seen here? அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த ஈசோஃபேகஸ் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு இருக்குது. இதில் என்ன சைன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், தம் சைன், ஸ்டீப்பிள் சைன், டபுள் ரிங் சைன், ஸ்ட்ரிங் சைன். இதில் என்ன சைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது ஈசோஃபேகஸில் தான் இருக்குது இல்லை ட்ரக்கியால் தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளெயின் வியூவை என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்குலராக இருக்குது. லேட்ரலில் உங்களுக்கு லாங்கிடியூடலாக இருக்குது. அப்படின்னா இது ஈசோஃபேகஸ்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பாடி இப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா ட்ரக்கியா வந்து ரிங்ஸால் நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். வேறு ஈசோஃபேகஸ் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்காது. ஃபுட்டு போனால் ஓப்பன் ஆகும், இல்லாட்டி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு காயின் போணுச்சுன்னா உங்களுக்கு ஈசோஃபேகஸில் போய் மாட்டுனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த காயின் இப்படி தான் மாட்டும். அதாவது மேலேருந்து கீழே போகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்படி மாட்டுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் காயின் நல்லா ஃபுல் சர்க்குலராக தெரியும். வேறு லேட்ரல் வியூவில் உங்களுக்கு ஒரு கோடு மட்டும் தான் தெரியும். இதே ட்ரெக்கியால் மாட்டுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்காது. நம்மளோட வோக்கல் கார்டு இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரெக்ஷனில் மாட்டும். ஸோ அப்படி மாட்டுனுச்சுன்னா உங்களுக்கு வோக்கல் கார்டு இப்படி போதா, இங்கே ஏபி வியூ ஆர் பிஏ வியூவில் உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும். வேறு லேட்ரல் வியூவில் உங்களுக்கு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரெக்கியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இதில் என்ன சைன் தெரியுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், இதில் வந்து உள்ள ஒரு ரிங் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரிங் இருக்குது. ஸோ இதுதான் டபுள் ரிங் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டபுள் ரிங் சைன் இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தெரியும்னா, ஆஃப்டர் தி இன்ஜெக்ஷன் ஆஃப் பேட்ரி, அதாவது ரவுண்ட் பேட்ரி, பட்டன் பேட்ரின்னு இருக்கும். பட்டன் பேட்ரி, இந்த பட்டன் பேட்டரி சாப்பிட்டா இந்த டபுள் ரிங் தெரியும். ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்போ சும்மா நீங்கள் ஒரு காயினை சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 24 hours அப்சர்வேஷனில் வச்சுருந்தா அது ஸ்டொமக்குள்ளே போதா என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டன் பேட்டரிஸை மட்டும் நீங்கள் ஒருத்தவங்க இன்ஜெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வித்தின் 1 hourல மியூக்கோஸாவை இன்ஜுரி பண்ணிடும். அதே 4 hours ஃபுல் ஈசோஃபேகஸுமே அந்த ஃபுல் திக்னஸையுமே இன்ஜூர் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடணும். இதுக்கு லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே எடுக்க முடியாத ஒரு செட்டப்பில் நீங்கள் சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்தீங்கன்னா உடனே கொஞ்சம் ஹனி கொடுத்துட்டு ஒரு 10 minutes ஒன்ஸ் ஒரு 10 ml ஹனி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஹையர் சென்டருக்கு அனுப்பி உடனே எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தம்ப் சைன் அது எங்கே இருக்குன்னா இப்படி ஒரு தம்ப் மாதிரி இருக்கும். அது அக்யூட் எபிக்ளாட்டைட்டிஸில் இருக்கும். வேறு ஸ்டீப்பிள் சைன் வந்து குரூப்பில் இருக்கும். அக்யூட் லாரிங்கோட்ராக்கியல் bronchitis. ஸ்ட்ரிங் சைன் ஆஃப் கேண்டர் வந்து இலியோசிக்கல் டிபியில் இருக்கும். ஸோ இந்த டபுள் ரிங் சைன் தான் இதுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a young patient presents with nasal polyp, rhinosinusitis. X-ray and clinical images are given below. What is the diagnosis? இப்போ இந்த எக்ஸ்ரே என்ன இருக்குது? ஸோ ஓகே, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து திரும்பி இருக்குது. தட் இஸ் டெக்ஸ்ட்ரோகார்டியா. அண்ட் இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேசல் பாலிப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்ஸிலரி பாலிப். ஸோ கொஸ்டினில் பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட்ரோகார்டியா, அதாவது இட் டினோட்ஸ் சைட்டஸ் இன்வர்சஸ். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்டல் யார்ஷடவும் இந்த சைடு வந்துருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே சைட்டஸ் இன்வர்சஸ். இது வந்து நேசல் பாலிப், தென் ரைனோசைனசைட்டிஸ். இது எல்லாமே இருந்திருந்தால் வாட் இஸ் த டயக்னோசிஸ்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும், திஸ் இஸ் கார்டாஜினர் சிண்ட்ரோம். ஏன் மற்ற சிண்ட்ரோம்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யங் சிண்ட்ரோம் அப்படின்னா அதில் வந்து இன்ஃபர்டிலிட்டி வித் bronchiectasis இருக்கும். செக்ட்ராஸ்ட்ராஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா ஃபீவர், இசினோஃபிலியா அண்ட் ஆஸ்மா அந்தமாரி இருக்கும். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னா அது சிஎஃப்டிஆர் ஜீன் மியூட்டேஷன், அது இந்த குளோரின் ஸ்வெட் குளோரைட் சேனல்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை. அல்லது இந்த கார்டாஜினர் சிண்ட்ரோமில் தான் இந்த ட்ரையட் கிளாசிக்கலாக நமக்கு தெரியும். அதில் என்ன இருக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து பிரச்சனையாகுது. எங்கே பிரச்சனையாகுதுன்னா அந்த மைக்ரோ டிபியூலில் இருக்க டைனினில் பிரச்சனை ஆச்சுன்னா கார்டாஜினர் சிண்ட்ரோம் வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, an infant presents with respiratory distressோட வராங்க. he has a previous history of recurrent respiratory tract infection இருக்குது ஒரு ஹிஸ்ட்ரி. வாட் இஸ் likely diagnosisனு கொடுத்து கொஞ்சம் இமேஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்ரே நம்ம பார்க்குறோம், இந்த சைடு லங் நல்லா இருக்குது, இந்த சைடு நமக்கு லங் கவுண்டர் அவ்வளோவா தெரியல. அதுக்கு பதிலாக என்ன தெரியுதுன்னா சின்ன சின்னதாக ரவுண்ட் ரோடாக இருக்குது. ஸோ இப்போ இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக இங்கேருந்து ஒரு பவல் லூப் வந்து இப்படி வந்திருக்கு, டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்போம். ஆனால் இங்கே நல்லா ஒத்து பாருங்கள், நமக்கு டயஃப்ரம் நல்லா இருக்குது பாருங்கள். டயஃப்ரமில் எங்கேயுமே கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி இல்லை.
அப்போ இது கன்ஜெனல் டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியாவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இந்த சிடியில் தெரியுது பாருங்கள், இந்த ட்ரக்கியா போகுது, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்னதாக ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கன்ஜெனிட்டல் மேல்ஃபர்மேஷன் ஆஃப் ஏர்வே, அதாவது கன்ஜெனிட்டல் பல்மனரி மேல்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லங் ஆப்சஸும் கிடையாது, கன்ஜெனிட்டல் டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியாவும் கிடையாது, பயோனியூமோதோரக்ஸும் கிடையாது. இட்ஸ் அ கன்ஜெனிட்டல் மேல்ஃபர்மேஷன் ஆஃப் ஏர்வே காசிங் ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இன் திஸ் இன்ஃபென்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a patient presents with 1 month history of lethargy, headache, fever and vomiting. Shortly after being admitted to the hospital, the patient tragically passes away. ஹெட்டேக் ஃபீவரோடு வராங்க, வந்த உடனே பேஷண்ட் இறந்துடுறாரு. ரேடியாலஜி உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதில் என்ன தெரியுது, மல்டிபிள் சிஸ்டிக் லீஷன்ஸ் இந்த செரிப்ரம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக சிஸ்டிக் லீஷன்ஸ் நிறையா இருக்குங்கிறாங்க. வித் இன்வேஷன் இன்ட்டு வென்ட்ரிகல்ஸ்குள்ளேயும் போகுது, சப்அரக்னாய்ட் ஸ்பேஸுக்கும் போகுது. வாட் இஸ் அ லைக்லி காஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சிடியை பார்த்தோன்னே பாதி பேர் சொல்லியிருப்பீங்க, மல்டிபிள் சிஸ்டிக் லீஷன்ஸ் இன் த பிரெயின் இஸ் நியூரோசிஸ்டிசர்கோசிஸ், NCC அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் காஸ்ட் பை டீனியா சோலியம். இந்த இதில் என்ன ஆகுதுன்னா, பிரெயினை வந்து தாக்கிட்டு மல்டிபிள் சிஸ்டிக் லீஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே ஸ்கோலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மற்ற ஆப்ஷனில் ஏன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் ரூல் அவுட் பண்ணிடுவோம். இந்த ஆஸ்ட்ரோசைட்டோமான இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டியூமர். இது எப்படி இருக்கும்னா, ஒரு சிங்கிள் மாசாக இருக்கும் வித் வேரியிங் ஹோமோஜெனிசிட்டி. கொஞ்சம் டார்க்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஆனால் சிங்கிள் மாசாக தான் மேக்ஸிமம் இருக்கும். இப்படி தனித்தனியாக நிறையா இருக்காது. ஏவி மேல்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெசல் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் வெசல் இருந்தால் அந்த பிளட் ரிலேட்டடாக இருக்கும், அங்கே கொஞ்சம் ஹைப்பர் இன்டென்ஸாகவே இருக்கும் பிளட்னா. அடுத்து பிரெயின் மெட்டாஸ்டேசிஸ்னால் உங்களுக்கு இதேமாரி நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது எல்லாமே சாலிடாக இருக்கும், உங்களுக்கு சிஸ்டிக்காக இருக்காது. ஸோ அதனால நம்ம மெட்டாஸ்டேசிஸ் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் NCC, நியூரோசிஸ்டிசர்கோசிஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ட் எல்டர்லி விமன் with a known history of myasthenia gravis. myasthenia gravis வராங்க with symptoms including fatigue, facial congestion, dilated neck veins and breathlessness which is indicative of SVC obstruction. அவங்களே கொடுத்துட்றாங்க. வழக்கமாக சிம்டம் மட்டும் கொடுத்தா நம்ம ஃபெட்டிக், ஃபேஷியல் கன்ஜெஷன், டைலேட்டட் நெக் வெயின்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஓகே நெக்லேருந்து அப்போ கீழே வெயினில் பிளட்டு போகல, அப்போ SVCயில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு நம்மளாம் நினச்சிக்கணும். ஆனால் இங்கேயும் அதையுமே கொஸ்டினில் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் சுப்பீரியர் வெயினாக்கவா அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வாட் இஸ் லைக்லி டயக்னோஸ்னு கேட்டு ஒரு சிடி வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கட்டி மாரி தெரியுது. திஸ் இஸ் ஒரு ஆன்டியர் மீடியாஸ்டினமில் ஒரு மாஸ் இருக்குது. இப்போ இந்த எல்டர்லி விமன் இது ஒரு பாயிண்ட்டு, மயஸ்தீனியா கிரேவிஸ் ஒரு பாயிண்ட்டு, SVC அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பாயிண்ட்டு, ஒரு மீடியாஸ்டினல் மாஸ் ஒரு பாயிண்ட்டு. இதை வச்சே சொல்லிடலாம் திஸ் இஸ் எ கேஸ் ஆஃப் தைமோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தைமோமா மோஸ்ட் காமன்லி அக்கர்ஸ் இன் விமன், இட் காசஸ் மயஸ்தீனியா கிரேவிஸ். கரெக்டு. இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுன்னா சுப்பீரியர் வெயினாக்கவா அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும், அதனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம் வருது. அது இஸ் மோஸ்ட் காமன் ஆன்டிரிமிடேஷனல் டியூமர், அதுவும் தைமோமா தான். ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது தைமோமா தான். லைப்போமா கிடையாது, எக்டோபிக் தைராய்டு கிடையாது, ஜெர்ம் செல் டியூமர் கிடையாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வச்சு பாருங்கள். ஒரு எல்டர்லி விமனில் மயஸ்தீனியா கிரேவிஸ், எக்டோபிக் தைராய்டு இருந்தால் உங்களுக்கு மயஸ்தீனியா கிரேவிஸ் வந்துருமான்னு கேட்டால் சான்சஸ் ஆர் லெஸ். ஏன்னா தைமோமா இஸ் ரிலேட்டட் வித் மயஸ்தீனியா கிரேவிஸ், அதனால தைமோமா தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த டயக்னோசிஸ் ஃப்ரம் த கிவன் CT ஸ்கேன். இந்த CT ஸ்கேனில் நம்ம டயக்னோசிஸ் கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு வெர்டெப்ரா இருக்குது, 2 கிட்னி இருக்குது. ஸோ இந்த 2 கிட்னியை ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஒரு கிட்னி இருக்கா, இங்கேருந்து யூரிட்டர் போயிடுது. ஆனால் இந்த கிட்னியில் யூரிட்டர் எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அப்படின்னா அது என்ன அர்த்தம், டைலேட்டட் யூரிட்டர். அந்த யூரிட்ரிக் ஜங்ஷனில் டைலேட்டட் பெல்விஸ்ன்னு சொன்னது, ஆக்சுவலாக ரீனல் பெல்விஸ் அந்த இடத்து பேர். பெல்விஸ் டைலேட்டடாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெல்விஸுக்கு தாண்டி ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதனால் யூரின் போகாமல் அந்த இடத்துல ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காரணத்தை பாருங்கள், PUG அப்ஸ்ட்ரக்ஷன், பெல்வி யூரிட்ரி ஜங்ஷன் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் எப்படி இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். வேறு ரீனல் சிஸ்டம் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமா, இல்லை. ஏன்னா ரீனல் சிஸ்டம் இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு அப்படி ரவுண்டாக சிஸ்டமாக இருந்திருக்கும். ரீனல் டியூமர் இருந்தால் ஒரு மாசாக இருக்கும், சாலிடாக இருந்திருக்கும். மல்டிசிஸ்டிக் கிட்னினா நிறையா சிஸ்டம் இருந்திருக்கும், எதுவுமே இல்லை. PUG அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு டைலேட்டட் பெல்விஸ் இருக்குது. ஸோ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a patient complaint of severe headache and NCCT brain of the patient is given below. வாட் இஸ் லைக்லி டயக்னோசிஸ்? இப்போ நான் கான்ட்ராஸ்ட் CT ஆஃப் பிரெயின் ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் இன்டென்ஸ் லீஷன்ஸ் ஓவர் லைக் a ஸ்டார் ஷேப்டு ஹைப்பர் இன்டென்ஸ் லீஷன் இருக்குது. இதில் அவர் சிவியர் ஹெட்டேக், அதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன சொல்லலாம், திஸ் இஸ் அ சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ், SAH. இது பேர் தான் ஸ்டார் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் மாரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டார் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ். இப்போ இந்த பர்டிகுலர் திங்கில் ஏன் நமக்கு சிவியர் ஹெட்டேக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, திஸ் பீப்புள் வில் ஹாவ் த ஒஸ்ட் ஹெட்டேக் இன் தேர் லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சிவியாரிட்டியை எப்படி இந்தமாரி பேஷண்ட்ஸுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா, ஹண்ட் அண்ட் ஹெஸ் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது.
அந்த ஸ்கேலை வச்சு இந்த ஒரு சிவியாரிட்டியை இது பண்ணுறாங்க. வித் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a 4-week-old infant present to the ER with projectile vomiting. USG abdomen finding was given below. What is the probable diagnosisன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு USG abdomen எடுத்து பார்க்குறாங்க. இங்கே நமக்கு என்ன தெரியுது பாருங்கள், இப்படி வருது, இங்கே அப்படி போகுது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இதை பார்க்கும்போது திஸ் இஸ் அ ஸ்டொமக், இதுதான் இந்த பைலோரிக் ரீஜன், இது அதுக்கு கீழே டியோடினம் அப்படியே போயிடும். இப்போ இந்த பைலோரிக் ரீஜனில் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக திக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஹைப்பர்ட்ரோஃபிடாக இருக்கா, அதுதான் கஞ்சனிட்டல் ஹைப்பர்ட்ரோஃபிக் பைலோரிக் ஸ்டெனோசிஸ், CHPSS. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு என்னென்ன சைன் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து இந்த பெல்விஸ் வந்து இந்த பைலோரிஸ் வந்து ஒரு செர்விக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது செர்விக் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மியூக்கோஸா வந்து அந்த ஸ்டொமக்குள்ளே கொஞ்சம் அப்படி ப்ரொட்ரூடாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நிப்பிள் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 சைடும் இருக்குது, அதை ஷோல்டர் சைன்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி நிறைய சொல்லிட்டே சைன் இருக்குது. ஆனால் இந்த கேஸ் இஸ் a கேஸ் ஆஃப் கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ரோஃபிக் பைலோரிக் ஸ்டெனோசிஸ். இவங்களுக்கான அக்யூரேட் சர்ஜிக்கல் கரெக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ராம்ஸ்டெட் பைலோராட்டமி, அதுதான் இவங்களுக்கான இது. வேறு சிக்மாய்டு வால்வுலஸ் கிடையாது, டியோடனல் அட்ரீஷியா கிடையாது இது. ஏன்னா இங்கே அட்ரீஷியானா இப்படி க்ளோஸாக இருக்கும், அப்படி இல்லை, ஃபுல்லாக அந்த ஹைப்பர்ட்ரோஃபிடாக இருக்குது. தென் இன்டர்செப்ஷனும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஷேப்டு மாஸ் அப்படின்னு சில கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம CHPSS நோக்கி போகணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ப்ரெசென்ட் வித் செஸ்ட் பெயினோட வராங்க அண்ட் ஹாஸ்னஸ் ஃபார் 1 month இருக்குங்கிறாங்க. ஆனால் சிடி ஆஞ்சியோகிராம் த ஃபாலோயிங் இமேஜ் சீன், வாட் இஸ் த ப்ராபபிள் டயக்னோசிஸ்ங்கிறாங்க. செஸ்ட் பெயினோட வராங்க, இவங்களுக்கு என்ன சிடி இமேஜ் இருக்குது, இது வந்து ஒரு அயோட்டா, நார்மலாக இப்படி தானே இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இருக்கா, இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வீக்கம் இருக்குது, இங்கே ஒரு வீக்கம் இருக்குது. ஸோ 2 இடத்துலையும் ஒரு வீக்கம் 2 இருக்குது, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, those are nothing but saccular aneurysm of aorta. அதான் அயோட்டிக் அனியூரிசம், nothing but aortic aneurysm. இங்கே ஏன் செஸ்ட் பெயின் இருக்குது, ஏன்னா இது ஒரு மாதம் வந்து வெளில ப்ரோட்டீன் ஆகுது, அந்த இடத்துல இருக்க இம்பேஞ்ச் பண்ணி செஸ்ட் பெயின் வரணும். ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் என்னென்னா இந்த இடத்துல தான் நமக்கு ரெக்கரண்ட் லஞ்சினோ போகுது. ஸோ அது போய் அதை அழுத்துறதுனால you're getting hoarseness of voice. ஸோ அதுதான் saccular aneurysm of aorta. stenosis of aortic ஆச்சுன்னா பெருசாகாது, சுருங்கும். aortic dissection உங்களுக்கு இப்படி இருக்க வேண்டிய அயோட்டா டிசெக்ட் ஆகி ஒரு சைடு டிசெக்ட் ஆகிட்டு இப்படி இருக்கும், ஒரு டிசெக்ஷனே உள்ளே போயிருக்கும். இதுதான் அயோட்டிக் டிசெக்ஷன், அதுவும் கிடையாது. கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டானா அயோட்டாவே சுருங்கி இருக்கும் ஒரு இடத்துல, அதுவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் சாக்குலர் அனியூரிசம் ஆஃப் அயோட்டா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இமேஜ் பிலோ இண்டிகேட். ஸோ இப்போ ஒரு இமேஜ் இருக்குது சிடி, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் டாப் ரீஜனில் ரைட் அப்பர் குவாட்ரண்ட்டில் ஒரு சிஸ்டிக் லீஷன் ஒன்று பெருசாக இருக்குது, அதுவும் ஹோமோஜினஸாக இருக்குது. அந்த இடத்துல நமக்கு என்ன ஆர்கன் இருக்கும் இந்த ஷேப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அவர் கால் பிளாடர் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இந்த கால் பிளாடர் ரிலேட்டட் சிஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவர் ஆன்சர் இஸ் கோலிடோக்கல் சிஸ்ட். இந்த கோலிடோக்கல் சிஸ்ட்டை நம்ம எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, டொடானி கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் டைப் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அதில் டைப் 1 தான் இந்த டைப், ஒரு ஹோமோஜினஸாக ஒரு வீக்கம் இருந்தால் அது டைப் 1. அதுவே டைப் 2னா ஒரு சாக்குலராக ஒரு அனியூரிசம் மாதிரி, நம்ம முன்னாடி இதில் சாக்குலராக பார்த்தோம்ல, லைக் இப்படி வர மாதிரி, இப்படி இருந்தால் டைப் 2. டைப் 3 அப்படின்னா நமக்கு இது டியோடினமில் போய் கனெக்ட் ஆகுதில்ல, அதாவது டியோடினம் இப்படி இருக்கும், அந்த டியோடினமில் நம்மளோட இது வந்து சேருது இல்லை, சேர்ற இடத்துல ஒரு டைலேஷன் இருந்தால் அது வந்து டைப் 3. டைப் 4 அப்படின்னா 4A 4Bன்னு 2 இருக்குது. 4A வந்து போத் இன்ட்ரா ஹெப்பாட்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் பிலியரிட்ரியில் இருந்தால் 4A, 4Bனா ஒன்லி எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக். டைப் 5னா பியூர்லி இன்ட்ரா ஹெப்பாட்டிக், அதுதான் கரோலி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் இமேஜ் இஸ் நத்திங் பட் கோலிடோக்கல் சிஸ்ட், அதுக்கு டொடானி கிளாஸிஃபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, given below is an USG taken at approximately 8 weeks of gestation. What is anomaly can be observed hereன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு குழந்தை, அதாவது ஃபீட்டஸ். இங்கே தலை ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை வந்து ஹெட் ரீஜன் இப்படி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகணும். அப்படி ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே வந்துருச்சு. உங்களுக்கு இங்கே போயிட்டு இப்படி வராமல் இந்த பர்டிகுலர்
ஷேடட் ரீஜனே காணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஹெட்டு வளரல அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் எ கேஸ் ஆஃப் ஆனன்கெஃபாலி. ஸோ இது வந்து ஒரு நியூரோ டியூப் டிஃபெக்ட். இது இருந்தால் உடனே கண்டுபிடிச்சி நம்ம எம்டிபி பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணணும் பேஷண்ட்டை. ஸோ இதனால தான் அது ஏர்லியாகவே செக் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி வித்தின் ஒரு ஆல்மோஸ்ட் 10 வீக்ஸ்லேயே இதை கண்டுபிடிச்சலாம் ஆனன்கெஃபாலி இருக்குன்னு. அப்படியே இல்லைனாலும் மேட்டர்னல் சீரம் ஆல்ஃபா ஃபீடோ ப்ரோட்டீனை செக் பண்ணி அது எலிவேட்டட் இருந்தால் கூட நம்ம இந்த ஒரு ஆனன்கெஃபாலி இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆனன்கெஃபாலியை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவே இன்னும் கொஞ்சம் வீக்ஸ் பெருசாக இருந்தால் நமக்கு ஃப்ராக் ஐ சைன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அல்ட்ராசவுண்டில். அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a 6-year-old child present with seizure and subsided with injection midazolam. சீஜரோட 6 வயசு குழந்தைய அழைச்சிட்டு வராங்க, மிடாசோலம் நின்றுடுது. பிளட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் லம்பா பாக்ஸர் ஸ்டடிஸ் நார்மல். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, சிஎஸ்எஃப்பும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நார்மலாக இருக்குது. உடனே எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ரிம் என்ஹான்சிங் லீஷன் ஒன்று இருக்குது. அது ஒரு ரிம் லீஷன். இப்போ இதுக்கு அடுத்து என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ரிம் என்ஹான்சிங் லீஷன்னா அது என்னென்னவா இருக்கலாம்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இட் கேன் either be a tuberculoma or it can be a neurocysticercosis. நியூரோசிஸ்டர்கோசிஸ் யூஸ்வலாக மல்டிபிளாக தான் இருக்கும், பட் சிங்கிளாக கூட இருக்கலாம். யாருக்கும் நமக்கு இதுதான் மல்டிபிள் தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் டெஸ்ட் இஸ் எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. நம்ம இதுக்குன்னே ஒரு தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் எம்ஆர்ஐ டைப்ஸுக்குன்னே. அதை வேணால் ஒரு கிளியர் ஐடியா வேணும்னா அதை பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இந்த பர்டிகுலர் இடத்துல எப்படி மெட்டபாலைட்டிக் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதில் நமக்கு NAAன்னு ஒரு காம்பனண்ட், கோலின்னு ஒரு காம்பனண்ட், லாக்டேட்னு ஒரு காம்பனண்ட், இந்தமாரி நிறைய காம்பனண்ட்டை நமக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் கிரியாட்டின்னு ஒரு காம்பனண்ட், எல்லா காம்பனண்ட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோமா அப்படின்னா NAA கம்மியாக இருக்கும், லாக்டேட் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு நியூரோசிஸ்டர்கோசிஸ்னால் NAAவும் கம்மியாக இருக்கும், கிரியாட்டினும் கம்மியாக இருக்கும். வேறு லாக்டேட் சக்சினேட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பேசிக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் என்ன டிசீஸ் அப்படின்னு. அடுத்து 13 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கண்டிஷன் ஷோன் இந்த ரேடியோகிராஃப். ஸோ இது என்ன ரேடியோகிராஃப்? இட் இஸ் அன் எக்ஸ்ரே அப்டமன் எரக்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்ன வித்தியாசமாக தெரியுதுன்னா, இந்த இடத்துல புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பேங்க்ரியாஸ் வந்து ஒரு எக்ஸ்ரே ஃபிலிமில் தெரிகிற அளவுக்கு இருக்குது. நார்மலாக பேங்க்ரியாஸ் எக்ஸ்ரே ஃபிலிமில் தெரியாது. அப்போ தெரியுதுன்னா அந்த பேங்க்ரியாஸில் எக்ஸ்ரேயில் தெரிகிற அளவுக்கு ஏதோ ஒரு காம்பனண்ட் இருக்குது. தட் காம்பனண்ட் இஸ் நத்திங் பட் கால்சியம். ஸோ எக்ஸ்ரேயில் பேங்க்ரியாஸில் கால்சியம் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. எந்த மாதிரி கண்டிஷனில் டெபாசிட் ஆகும்னா, க்ரானிக்காக பேங்க்ரியாட்டிஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கால்சிஃபை ஆகிட்டே வரும். தட் இஸ் நத்திங் பட் க்ரானிக் கால்சிஃபிக் பேங்க்ரியாட்டிஸ். இந்த மோஸ்ட் காமன் காஸ் இஸ் ஆல்கஹாலிசம். இந்தமாரி கேசஸில் ஃபேட் மால் அப்சார்ப்ஷன் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்கலாம் கிளினிக்கலாக. அடுத்து 14வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, this is the final question. Match the following using the radiological image given below. ஸோ இந்த ரேடியாலஜி கிவனில் 1 2 3 4 4 இதை மார்க் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட், நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேஷண்ட்டோட ரைட் சைடு, நமக்கு ரைட் சைடில் இருக்குது பேஷண்ட்டோட லெஃப்ட் சைடு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட். அடுத்து பாருங்கள், இந்த 1 and 2 நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த ட்ரக்கியா ஈசோஃபேகஸ் வச்சு பார்த்தோம்ல. ட்ரக்கியா முன்னாடி ஸ்டிஃபாக இருக்கும், ஈசோஃபேகஸ் பின்னாடி கொஞ்சம் லாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரக்கியா ஸ்டிஃபாக இருக்குது, ஈசோஃபேகஸ் லாக்ஸாக இருக்கா. ஸோ 1 is ட்ரக்கியா, 1 is ட்ரக்கியா, 2 is ஈசோஃபேகஸ், 2 is ஈசோஃபேகஸ். அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. அடுத்து 3 என்னென்னா, இங்கேருந்து இப்படி போயிட்டு இங்கே வருது. என்ன இப்படி போயிட்டு வரும்? தட் இஸ் நத்திங் பட் ஆர்ச் ஆஃப் அயோட்டா. ஸோ 3 is ஆர்ச் ஆஃப் அயோட்டா. அடுத்து 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தட் இஸ் ரைட் சைடு டாப்பில் இருக்குது. அங்கே மேலே இருக்க ஒரு ஒயிட் கலராக டென்ஸாக ஹைப்பர் டென்ஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? தட் இஸ் அ பிளட் வெசல்னு அர்த்தம். ஸோ ரைட் சைடில் இருக்க மேலே இருக்க ஒரு பிளட் வெசல் என்னென்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் சுப்பீரியர் வீனா கேவா. அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். 1B 2C 3A 4D BCAD. அப்படியே எங்கே பாருங்கள், ஆப்ஷன் பியில் BCAD இருக்கா? அதை நம்ம டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம 2024 நீட் பிஜியில் கேட்டிருந்த ரேடியாலஜி டாப்பிக்கில் வந்த 14 கொஸ்டினுமே கவர் பண்ணிட்டோம். இந்த இதில் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இதேமாரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இயருக்கும் பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம். மேலும் உங்களுக்கு ரேடியாலஜி பற்றி எல்லா இதுவுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கோம். ரேடியாலஜி குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதில் அரௌண்ட் 150+ ரேடியாலஜி சயின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் அந்த ஷார்ட்ஸில் மீறி எந்த கொஸ்டினும் வரப்போகிறது இல்லை உங்கள் எக்ஸாமில். அதனால் அந்த 150 ஷார்ட்ஸும் நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துட்டிங்கன்னா you can surely get minimum 10 marks in your NEET PG just from the shorts and this particular video. Thank you.